பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் சோதி வள்ளல் மலரடி சரணம் சரணம் தெல்லாரம்பட்டு வாழ்வு தவத்திரு விபூதி வள்ளல் தனபால் சுவாமிகள் திருவடி சரணம் சரணம். இப்பொழுது இங்கே தலைப்பு 4 விதமான தலைப்பு கொடுத்து பாடிக்கொண்டிருக்கிறார்கள். அவ்வாறு சாமியுடைய குருபூஜைக்கு வருபவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், சில பேர் அருட்பா மீது பற்றோடு வருவார்கள். அருட்பா இன்னும் அதிகம் பாடவில்லையே என்று கூறுவார்கள். இப்படியெல்லாம் எங்கிட்ட சொல்லுவார்கள். ஒருவர் திருமுறை மீது பற்றோடு வருவார். அதான் பக்தர்கள்லாம் பல விதம் இருப்பாங்க இல்லையா, இன்னும் அருட்பா திருமுறைகள்லாம் இன்னும் அதிகம் ஓதலை, அவங்க என்ன சினிமா பாட்டு பாடுறாங்க, அப்புறம் அருட்பாவே பாடின்னு இருக்காங்க, இப்படி ஒரு சொல்லுவாங்க. நான் என்ன சொல்லுவேன்னா, சன்மார்க்க சங்கம் என்று நிறுவி சுவாமிகள் நடத்தினார்தான். எல்லா பாடல்களுக்கும் உரிமை கொடுத்து, எல்லா அடியார்களுக்கும் உரிமை கொடுத்து பாட வைப்பது தான் சன்மார்க்க சங்கம் என்று நடத்தினார்கள். நீங்கள் அருட்பாவை மட்டும் பாடுவாங்கன்னு வராதிங்க. ஏன்னா ஒவ்வொரு தெய்வத்தையும் நினைத்து கொண்டு இருக்கிற எல்லாருமே பக்தர்கள் இருக்கிறாங்க எதிரில். அப்படி ஒவ்வொரு இசைக்கும் வைணவடியாருக்கு திருமால் பாடுன்னு மாடையில் வச்சுருந்தார். இதெல்லாம் நான் கண்ணூர இருப்போம். ஆற்காடு ஐயா இசையே அப்படியே ஆலாபனை பண்ணுவார். இதெல்லாம் பார்த்துருக்குறோம். அவர் துவங்கி வைப்பார். 4 மணிக்கு அவருக்கு 1 மணி நேரம் எடுத்துவார். அப்படியே இசையை ஆலாபனை பண்ணுவார். அப்படியே சரவண ஐயா மிருதங்கத்தில் திறமை காமிப்பார். அதை மிருதங்கம் வாசிக்கிறதுக்கே ஒரு அரை மணி நேரம் ஒதுக்குவாங்க. அப்படி ஒவ்வொருவருடைய தனித்திறமையை மேடையில் காண்ப வைத்து அழகை பார்த்து மக்களையும் மகிழ்வித்த தனபால் சுவாமிகளே, அவ்வாறு இங்கே 4 விதமான பாடல்களை பாடி மகிழ்வித்தீர்கள். ஏனென்றால் அனைத்தையும் கலந்து கதம்பமாக கொடுத்து அருட்பாவின் மேலோங்கி நிறுத்தக்கூடிய சன்மார்க்க சங்கம் என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நினைவு கூறுகிறேன். ஓம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. தேவார பண்ணுக்கு இசையாகுமான் இன்னவோ தனிப்பாடல் திருமுறை அருட்பான்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இதோ நான் திருமுறை தேவார இன்பத்தை பாட வருகிறேன் என்று அண்ணா அவர்கள் பாட வருகிறார்கள். தேவார இன்பத்தை இரு செவிகுடலை கேட்போம். மிக நல்ல வீணை கடவி தோணி பங்கள் இடமுண்டகள் மிக நல்ல வீணை கடவி தோணி பங்கள் இடமுண்டகள் மிக என்பொடு கொம்பொடாமை இவை மார்பிலங்க
எரிதேறியுடனே பொன்பதி மத்த மாலை புனல் சூடி வந்து என்னுடமே புகுந்ததனால் 9 உடனாய நாட்கள் அவைதாம் அன்போடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே தேனமர் பொழில் கொள்ளாலை விளை சென்று அடியாரை வந்து நலியாத வண்ணம் உரைசை ஆன சொல் மாலை ஓதும் திருநாவுக்கரசர் பெருமான் அவருடைய பிள்ளையே இப்பொழுது கிரகங்கள் நாளும் கோளும் சரியில்லை, அதனாலே சற்று பொறுத்து செல்லலாமே. என்ன நாள் உதவுற மாதிரி நல்லவர்கள் கூட உதவ மாட்டாங்க. ஆனா கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னா நாளைக்கு போலாம் நாளைக்கு போலாம் இருக்கலாமா? நலிந்தோர்க்கு நாளும் கிழமையும் இல்லை. இப்போ கொஞ்சம் கிரகங்களுடைய சாரம் சரியில்லை, கோச்சாரம், அதனாலே சற்று கவனித்து செல்லலான்ற பொழுது அப்பர் பெருமான் இந்த உயிருக்கு அப்பா பெருமான், சட்டைநாத பெருமான், சீர்காழி அப்பர் இந்த உயிருக்கு, இந்த உடம்புக்கு அப்பா சிவபாத இருதயர், இந்த உள்ளத்துக்கு அப்பா நீங்க. திருஞான சம்பந்தர் சொல்றார், அப்பர் பெருமானே நமக்கு போய் நாள் கோள் என்ன பண்ணோம்? அருணகிரிநாதன் சொல்றாரு, நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோள் என் செய்யும், கொடும் கூற்று என் செய்யும், குமரேசர் இருதாளும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் கடம்பும் தோளோ எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் என்றார். ஆக அடியார்களுக்கு ஒன்றும் செய்யாது என்று இந்த கோளறு பதிகத்தை இன்றும் அன்றும் இயன்றும் வருங்கால மக்களுக்கெல்லாம் ராகு காலத்திலோ அல்லது யமகண்டத்திலோ அல்லது ஒரு சிலருக்கு செவ்வாய் ஞாயிறு ஆகாத நேரத்திலோ புறப்படுவார்களேயானால், இந்த கோளறு பதிகத்தை பாடி புறப்படுவார்களேயானால் அவர்களுடைய எண்ணம் திண்ணமாக பூர்த்தி அடைய வைப்பான் இறைவன். அதற்கு உரிய உன்னத உயர்ந்த பதிகத்தை தம்பி நான் பாடி இருக்கிறேன், கோளறு பதிகா, இதை விட தேவார இன்பத்தை விட ஒரு இன்பம் வேண்டுமா என்று அண்ணா அவர்கள் இந்த பதிகத்தை பாடி நம்மை எல்லாம் இன்பத்தில் ஆழ்த்திருக்கிறார்கள். இதோ அடுத்து அருட்பா இன்பத்தை பாடி மகிழ வருகிறார் நம்முடைய கணபதி கருணாகரன் ஐயா அவர்கள். முதல்வர் வாதாடுறாரு, நான் ஜெயிக்கிறான்னு பார்க்கலாம். அருட்டோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம், அருட்டோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம், அம்பலத்தை ஆடுகின்ற ஆனந்த தெய்வம், ஒரு தாரும் மலைகள் எல்லாம் போற்றுகின்ற தெய்வம், ஒரு தாரும் மலைகள் எல்லாம் போற்றுகின்ற தெய்வம், போதாந்த தெய்வம் உயர்ந்தாத தெய்வம், போதாந்த தெய்வம் உயர்ந்தாத தெய்வம், இருப்பாடு நீக்கி ஒளி இதருளும் தெய்வம், இருப்பாடு நீக்கி ஒளி இந்த அருளும் தெய்வம், எண்ணிய நாம் எண்ணியவார் எமக்கருளும் தெய்வம், திருப்பாடலோ தனையும் சிவமாக்கும் தெய்வம், திருப்பாடலோ தனையும் சிவமாக்கும் தெய்வம், சித்தபையில் விளங்குகின்ற தெய்வம் அதே தெய்வம், சித்தபையில் விளங்குகின்ற தெய்வம் அதே தெய்வம், அருட்ஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம், அம்பலத்தில் ஆடுகின்ற ஆனந்த தெய்வம், ஆனந்த தெய்வம்.
அற்புதம் 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 அற்புதம். கைத்தட்டுங்க. மிக சிறப்பாக அருட்சோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம் என்று அருட்பாவை இங்கே நிலைநிறுத்தி, என்ன சுவாமிகள் பாடிய காலத்திலே ஆறுமுக நாவலர் அவர்கள் மஞ்சக்குப்பு நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துட்டார். இது மறுப்பா அருட்பா இல்லை. இந்த ராமலிங்கம் என்பவர் இப்படி தவறாக இப்படி பாடல்களை பதிப்பித்துக் கொண்டிருக்கிறார், இந்த அருட்பாவிற்கு தடை செய்ய வேண்டும் நீதிமன்றத்தில் வழக்கு. அப்போ பிராது கொடுத்த ஆறுமுக நாவலர் நீதிபதி எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. இப்போ சுவாமி நம்ம அற்புதமாக வள்ளல் ராமலிங்க சுவாமி பிரதிவாதியா வர்றார். ஏன் சுவாமி முக்காடு போட்டிருந்தாருன்னா, தேஜஸ் ஒரு தெய்வீக ஒளி, அதை மறைக்கிறதுக்கு தான் அருளாளர்கள்லாம் முக்காடு போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அற்புதமான அந்த ஒளி வெள்ளத்திலே சுவாமி வர்றாரு. அப்படி வந்த உடனே பொதுமக்கள்லாம் அந்த நீதிமன்றத்தில் எழுந்து நிற்கிறாங்க. நீதிபதியும் எழுந்து நிற்கிறாரு. நீதிபதி எழுந்துட்டாருன்னா எல்லோரும் எழுந்தாகணும். அதனாலே பிராது கொடுத்த வழக்கு தொடுத்த ஆறுமுக நாவலரும் எழுந்து நின்று வணக்கம் சொல்லி வரவேற்றார். இப்போ வழக்கு விசாரிக்காமலே என்ன பண்ணார் நீதிபதி, வழக்கு தொடுத்த நபராகிய ராமலிங்க சுவாமியை வந்த பொழுது வழக்கு தொடுத்த ஆறுமுக நாவலே எழுந்து நின்று மரியாதை செய்ததினாலே அருட்பாவையும் அவரையும் வாதியாகிய ஆறுமுக நாவலர் ஏற்றுக்கொண்டார். ஆகவே இந்த வழக்கை தள்ளுபடி செய்கிறேன் என்றார். அப்படிப்பட்ட அந்த அருட்சோதி தெய்வமே சிறந்தது என்கிறார். இதோ என்னப்பா இன்னும் என்னுடைய திருப்புகழ் இன்பம் இருக்கிறது என்று திருப்புகழ் இன்பத்தை கார்த்திகேயன் அருள வருகிறார். வருக வருக வருக. அதிகமுமாகி அதிகமுமாகி அகமாகி அயனேனவாகி அரியனவாகி அரணேனவாகி அவர் மேலாய் இதரமுமாகி எவைகளுமாகி இனிமருமாகி வருவோனே இருநீலமீனே எரியனுமாற எனது முன்னோடி வரவேணும். இருநீலமீனே எரியனுமாற எனது முன்னோடி வரவேணும். மறுபடியாகி மறுவலாகி மறுகரி கூறும் மணிவோனே மனமூரை வேலை அருளிய பூஜை மகிழ்களின் பாவ உடையோனே மனமூரை வேலை அருளிய பூஜை மகிழ்களின் பாவ உடையோனே ஜெககன தேவி பகுதிமி தோடி திமியன ஆடும் மயிலோனே ஜெககன தேவி பகுதிமி தோடி திமியன ஆடும் மயிலோனே ஜெககன தேவி பகுதிமி தோடி திமியன ஆடும் மயிலோனே ஜெககன தேகு தகுதிமி தோதி திமி என ஆடும் மயிலோனே ஜெககன தேகு தகுதிமி தோதி திமி என ஆடும் மயிலோனே ஜெககன தேவி தகுதிமி தோதி திமி என ஆடும் மயிலோனே திருமணிவாழ பழமூதி தோலை மலை மீசை மேவும் பெருமாளே இருநீலம் மீது எரியனும் வாழ
கார்த்திகேயன் பாடலிலே என்ன அற்புதம் பார்த்தீங்களா? இந்த பாடல் இகரமுமாகி எவைகளுமாகி இனிமையுமாகி வருவோனே. இதுலயே இனிமை வந்துடுச்சு. இனிமைதானே இன்பம். இகரமுமாகி எவைகளுமாகி இனிமையுமாகி வருவோனே. இதுலயே இனிமை இன்பம் வந்துடுச்சு. இதை விட என்ன இன்பம்? ஏன் ஜெககண சேகு தகி திமி தோதி திமியன ஆடு மயிலோனே. மயில் எப்படி ஆடுதான்? அதுவும் கார்த்தி பாடும்போது பார்க்கணுமே. ஜெக கண ஜேகு தகு திமி தோத்தி. அதாவது எந்த வேலைக்கும் எந்த செயலையும் செய்கிற பொழுது நாம் எங்க வந்திருக்கிறோம், என்ன செய்யணும்ன்றது தெரியணும். அருணகிரிநாதர் மயிலும் எப்படி வரணும்னு அந்த சந்தத்தோடு இந்த பாடலை பாடியிருக்கிறார். ஒரு சுத்தி எடுத்து ஆணி பிடுங்கினார் ஒருத்தர் வீட்டில். அந்த சுத்தி தவறி காலில் விழுந்து ரத்தம் வந்துச்சு. ஹாஸ்பிட்டலுக்கு போனார். அந்த ஹாஸ்பிட்டலில் நர்ஸு தெர்மாமீட்டர் பண்ணார். வாய் தர இந்தா ஜுரங்க தான்மா, எனக்கு ஜுரம் இல்லைம்மா இவர் சொல்கிறார். அதெல்லாம் வாய் தர அப்படின்னு தெர்மாமீட்டர் வச்சுடுச்சு. அவரு வாயில் தெர்மாமீட்டரை வச்சுக்கின்னு ஜுரம் இல்லைங்கன்னு பக்கத்தில் இருக்கிறவரை கூப்பிட்டு, ஏங்க எனக்கு ஜுரம் இல்லை, நான் எதுக்கு வந்திருக்கிறேன்னு தெரியாமல் இந்த அம்மா என் வாயில் தெர்மாமீட்டர் வச்சுச்சு, சுத்தியலை எடுத்து ஆணி பிடுங்கனே, அது தவறி விழுந்து காலில் ரத்தம் வந்துச்சு, கட்டு போட்டு போலான்னு வந்தேன், என் வாயில் தெர்மாமீட்டர் வச்சுடுச்சு. அதுக்கு பக்கத்தில் இருக்கிற சொன்னாரா, நீங்கள் பரவாயில்ல, நான் கொரியர் லெட்டர் கொடுக்க வந்தேன், எனக்கு அந்த அம்மா வாயில் வச்சுட்டு போய் பாருங்க தெர்மாமீட்டர். ஆக எதற்கு வந்திருக்கிறோம், என்ன செய்கிறோம் என்று தெரிந்து கார்த்தி இந்த பாடலை இகரமுமாகி எவைகளுமாகி இனிமையுமாகி வருவோனே. அந்த இன்பம் இனிமை இந்த சந்தத்திலே இருக்கிறது. ஜெகக்கண ஜெகு தகு திமி தோதி திமி என ஆடும் மயில் எப்படி ஆடி முருகர் வந்தார்னு எங்கள் அருணகிரிநாதர் திருப்புகழை இன்பம் என்று சொல்லுகின்றார். ஆஹா, மயில் அகவுது பாருங்க, அழுத்தமாக சொல்வது அது. அதனாலதான் மயில் கூட அகவுகிறது என்பார்கள். பார்த்துங்க, அப்படி அற்புதமான திருப்புகழை இன்பம் என்று இங்கே கார்த்திகேயன் அமைந்திருக்கிறார்கள். தனிப்பாடல் இன்பத்தை சகோதரி உதயாணி அவர்களும் கிருஷ்ணமூர்த்தி அவர்களும் இதை பாட வருகிறார்கள். வருக வருக. அந்த தனிப்பாடல் இன்பத்திற்காக இந்த ஒரு முதல் பாட்டு தொடக்கத்திலே எல்லாரையும் ஆட்டம் போட வச்சுட்டியோம்மா, மறுபடியும் அப்படி ஒரு ஆட்டம் போடக்கூடிய தனிப்பாடல் பாடமாட்டாயா என்று எல்லோரும் ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இதோ அந்த கருணையிலே கடவுளையும் காணலாம், கடவுளிலே கருணை தன்னை காணலாம், அந்த கருணையிலே கடவுளையும் காணலாம். நல்ல மனசாட்சியே இவன் அரசாட்சியா, நல்ல மனசாட்சியே இவன் அரசாட்சியாம், அங்கு ஒருபோதும் மறையாது அவன் காட்சியாம். ஒன்றே குலம் ஒன்று பாடுவோம், ஒருவனே தேவன் என்று போற்றுவோம். ஒன்றே குலம் என்று பாடுவோம், ஒருவனே தேவன் என்று போற்றுவோம். அன்னை இதயமாக அன்பு வடிவமாக வந்து வழி காட்ட என்று நின்று வணங்குவோம். ஒன்றே குலம் என்று பாடுவோம், ஒருவனே தேவன் என்று போற்றுவோம். பல வழி என்று தர்மதேவன் கோவிலுக்கு ஒரு வழி, அந்த பாவம் என்ற கல்லறைக்கு பல வழி என்று தர்மதேவன் கோவிலுக்கு ஒரு வழி. இந்த வழி ஒன்றுதான் எங்கள் வழி என்று நான், இந்த வழி ஒன்றுதான் எங்கள் வழி ஒன்று நான், நேர்மை தவறாமல் போடுவோம். ஒன்றே குலம் என்று பாடுவோம், ஒருவனே தேவன்
போற்றுவோம். இதய தெய்வம் நமது அண்ணா தோன்றினார். அவர் என்றும் வாழும் கொள்கை தீபம் ஏற்றினார். இதய தெய்வம் நமது அண்ணா தோன்றினார். அவர் என்று வாழும் கொள்கை தீபம் ஏற்றினார். அந்த ஒளி காணலாம், சொன்ன வழி போகலாம். அந்த ஒளி காணலாம், சொன்ன வழி போகலாம். நாளை வரலாறு நமக்காக உருவாகலாம். நாளை வரலாறு நமக்காக உருவாகலாம். ஒன்றே குலம் என்று பாடுவோம், ஒன்றே தேவன் என்று போற்றுவோம். ஒன்றே குலம் என்று பாடுவோம், ஒருவனே தேவன் என்று போற்றுவோம். அன்னை இதயமாக அன்பு வடிவமாக வந்து வழி காட்ட வேண்டும் என்று வணங்குவோம். ஓய், ஒன்றே குலம் என்று பாடுவோம், ஒருவனே தேவன் என்று போற்றுவோம். எங்க 16 பேருக்கு 5000 கொடுத்தாங்க, உதயராணிக்கு மட்டும் 5000 கொடுத்துட்டாங்க. காரணம் என்ன? ஆமாங்க, கை தட்டுங்க எல்லாருக்கும். 16 பேருக்கு 5000. ஆமா, உதயராணிக்கு மட்டும் 5000. திருவண்ணாமலை வள்ளல் சென்ராஜ் ஐயா அவர்கள். ஆமா, ஆனா இதுல இன்னொரு சிறப்பு என்ன தெரியுங்களா? உதயராணிக்கு 5000 கொடுக்கறதா இந்த 16 பேருக்கு 5000 வந்துச்சு. அதுல கூடுதல் சிறப்பு. அந்த அளவிற்கு பாடல் பாருங்களேன். இந்த பாடல் பேர்பட்ட ஒரு உயர் புகழ் பொதிந்த தத்துவத்தை, அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு என்று இந்த அழகா தெய்வத்தால் ஆகாதென முயற்சிதன் மெய்வருத்த கூறுதரும் என்று இந்த பாடல் தொடக்கத்தில் என்ன அற்புதமாக பெரியவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். அன்பில்லாதவங்க எல்லாம் எனக்கு எனக்குன்னுவாங்களாம், அன்புடையவர்கள் பிறருக்கு கொடுப்பாங்களாம். இன்னொரு திருக்குறள் சொல்றாரு, என்பில் அதனை வெயில் போல காயுமே, அன்பில் அதனை அறம். அதாவது இப்ப தெள்ளாரமுட்டு சாமி இருந்தாருன்னா அளவில்லாத மகிழ்ச்சி அடைவார். ஏன்னா நான் உட்கார்ந்ததுல இருந்து பாக்குற திருக்குறள் நிறைய வந்துட்டு இருக்கு. நம்முடைய சிவமுத்து ஐயா அவர்கள் முனைவர் ஜோதிட கலாநிதி. ஏன்னா இந்த வயசுல இதெல்லாம் நிறைய படிச்சிருக்காங்க அப்படின்ற போது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். ஏன்னா நம்ம மக்களை நாமே போட்டு சந்தோஷப்படுவோம்ன்றது எனக்கு. நம்ம குழந்தைங்க, நம்ம பிள்ளைங்க, நமக்கு தெரிஞ்சவங்களே எல்லாரும் போடுவோம். இந்த கச்சேரி நிகழ்ச்சியில போன வருஷம் பட்டிமன்றம் போட்டோம், இந்த வருஷம் பாட்டு மன்றம் போடலான்னு அழகாக இந்த நிகழ்ச்சியில ரொம்ப அழகாக யாரை போட்டா நமக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கும் போது முத்தையா போட்டாதான் நமக்கு. ஏன்னா நாங்க எங்களுக்கு கிடைச்ச எங்க பக்கத்துல இதான் நமக்கு இவர் ஒரு முனைவர், பெரியவங்க, அழகான ஒரு ஏன்னா அந்த படிப்பு இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கிறோமேன்ற ஒரு கர்வம் இல்லை அவருக்கு, கர்வம் இல்லை. இப்ப வந்து உட்கார்ந்துருந்து அங்க கூட பார்த்த காலையில எங்க நாடகம் வந்து வள்ளலார் நாடகம் போட்டாங்க. இன்னைக்கு தெள்ளாரமுட்டு சுவாமியினுடைய பெயராலே வள்ளலார் நாடகம், நம்ம சரவணன் ஐயா தான் வள்ளலார். ஏன்னா அந்த மாதிரி ஒவ்வொரு விசித்திரமான ஒரு நாடகம் ரொம்ப அற்புதமா. அங்கேயே ஜமீன்தார் யாருன்னா நம்முடைய முத்தையா தான். அவர் எப்பவுமே ஜமீன்தார் மாதிரி இருக்கிறார், அவர் எப்போதுமே ஜமீன்தார் மாதிரி தான் இருக்கிறார். அதாவது இப்ப ராணி என்ன சொல்லிடுச்சுன்னா, மற்றவங்க எல்லாம் நடிச்சாங்க, உனக்கு நடிக்குது. நன்றி அண்ணா, நன்றி. அதாவது உங்கள் போற்றுதலுக்கும் உங்கள் வீட்டு பிள்ளையாக நன்றி கூறுகிறேன். என்பில் அதனை வெயில் போல காயுமே. அதாவது எலும்பில்லாத புழுக்கள், புழு பூச்சி இந்த 12 மணி 1 மணி வெயில் சுட்டு வருத்திரும், உள்ளது வெளியே வந்ததுன்னா. எலும்பில்லாத உயிர்களை வெயில் காய்வது போல அன்பில்லாதவர்களை அறம் கொன்றுவிடும், அறம் அழித்துவிடும், அறம் அழித்துவிடும். ஆமாங்க,
அதனாலே அன்புதான் நாம் இந்த உலகத்திலே செலுத்தினால் நமக்கு அது இன்பமாக மாறும். அதனாலே அந்த அற்புதமான பாடலை மிக சிறப்பாக பாவம் என்ற கல்லறைக்கு பல வழி, தர்மதேவன் கோவிலுக்கு ஒரு வழி, என்ன அற்புதமான கருத்துக்களை ஆழமாக இங்கே நமக்கெல்லாம் அடுத்த தலைமுறையினருக்கு உதயராணி அவர்கள் இங்கே நினைவூட்டிருக்கிறார். தனிப்பாடலை விட இன்பமா என்று இதோ மேலும் அந்த பாடலுக்கு தனிப்பாடல் இன்பத்தை பாட வருகிறார் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். வருக வருக வருக. முருகா எங்க வினையெல்லாம் தீர்ப்பாயே முருகா, பழுவேட்டு நின்றாயே அழகா, எங்க குணம் காக்க வருவாயே குமரா, மயிலேறி வருவாயே முருகா, எங்க வினையெல்லாம் தீர்ப்பாயே அழகா, பழுவேட்டு நின்றாயே முருகா, எங்க குணம் காக்க வருவாயே அழகா, தேவதடி தேவகனே செந்தில்வடி வேதமா, காவடிய தூக்கி வந்து விளையாடவா, தேவதடி தேவகனே செந்தில்வடி வேதமா, காவடிய தூக்கி வந்து விளையாடவா, அரோகரா அரோகரா குமர குரு பாலனே, அரோகரா அரோகரா சக்தி வடி வேலனே,
தனிப்பாடலுக்காக 250 220 என்று வாழ்த்திருக்கிறார்கள். இதை வைத்து நீ முடிவு சொல்லணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படி அற்புதமாக முருகர் ஆறுபடை வீட்டிலிருந்து புலவன்பாடிக்கு வர வச்சிட்டார். இதுல இவர் போடுற அரோகரா போதாதுன்னு பேடில் வேற செட் பண்ணி வச்சுக்கிட்டு அவர் போடுற அரோகராக வந்துருவார் போல தெரியுது. அற்புதம். வெங்கடேசன் ஆண்டாள் 50 ரூபாய் ஆலயத்திற்காக வழங்கியிருக்கிறார்கள். அவர் குடும்பம் நீண்ட ஆயுள் இருந்த செல்வத்தோடு உயர்ந்து வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி பிரார்த்தனை செய்து கொள்ளுகிறோம். அற்புதமாக முருகப்பெருமானை எளிவந்த பிரான் முருகப்பெருமான் குன்றுதோறும் ஆடும் குமரன் குறிஞ்சி கிழவன், குறிஞ்சி நில மலையும் மலையை சார்ந்த பகுதிக்கு தலைவன் இறைவன், சித்த புருஷன், சித்தர்கள் போற்றிய அற்புதமான இறைவன். அத்தகைய முருகனை குறித்து தனிப்பாடல் என்ன அற்புதமாக அந்த ஒளியிலே அந்த தெய்வீக இசையிலே பாடியிருக்கிறார். இதை விட ஒரு இன்பம் வேண்டுமா என்று இங்கே சொல்லியிருக்கிறார்.